குருச்சரணம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரேக்கி குருமார்க்கில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்காகவும். ஆமாங்க, இது மாரியம்மன் கோவில் வந்து திருவிழா முடிஞ்சிருச்சு நல்லபடியாக. செவ்வாய் புதன் 2 நாள் நோன்பு. செவ்வாய்க்கிழமை காலையில் ஆரம்பித்து மாவு இடிச்சிட்டு வந்து சாண மாவு பிணைஞ்சி வச்சுட்டு மாவிளக்கு ஊர்வலத்துக்கு, அதுக்கப்புறம் இட்லி மாவு அரைச்சி வச்சுட்டு, அப்புறம் கருவாட்டு குழம்பு வச்சு வீட்டில் கலசம் வச்சு சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து கலசத்தை வந்து புதன்கிழமை காலையில் தான் ஊற்றுவோம். 2வது புதன்கிழமை காலையில் நேரமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4:30 மணிக்கே வந்து மாவிளக்கு ஊர்வலம் எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிட்டு காலையில் 6-7 மணிக்கெல்லாம் வந்து வீட்டுக்கு எல்லோரும் கிளம்பிடுவோம். அப்போ தான் வந்து வீட்டில் போய் நான்வெஜ் செய்கிறவங்களாம் செய்ய முடியும், வீட்டு வேலையை பார்க்குவாங்க. அப்புறம் பொங்கல் வைப்பாங்க கோயிலில் வந்து. அதுக்காக எங்கள் ஊரில் எங்கள் மேற்கு தெருவில் அலங்கியத்தில் மேற்கு தெருவில் இருக்கிற மாவிளக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். நாங்களும் வந்தோம். எல்லாருமே பட்டு சாரி கட்டிட்டு ரொம்ப சூப்பராக வருவாங்க. செம்மையாக மேக்கப்லாம் போட்டு நல்லா அலங்காரம் சூப்பராக இருக்கும். சாமி அலங்காரம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நாங்களும் மாவிளக்கு கொண்டுட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டு மாவிளக்கு பூஜையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம். அப்புறம் வந்து புதன்கிழமை மத்தியானம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டு சாயந்தரம் ஈவினிங் நைட் வந்து வண்டிக்காளி வேஷம். அது வந்து விநாயகர், முருகர், சிவன், பார்வதி, அம்மையப்பர், அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி சாமி வேஷம்லாம் போட்டு வண்டியில் ஊர்வலமாக வருவாங்க. அதுதான் வண்டிக்காளி வேஷம். அது ஒவ்வொரு பண்டாக வரும். லைனாக ஒரு 10 வண்டிக்கு மேலே வந்தாங்க. அது கேரளாவிலேருந்து வந்து அந்த அலங்காரம்லாம் மேக்கப்லாம் போட்டு விடுவாங்க. அது மாதிரி முருகர் சிலை எல்லாமே வண்டியில் வருவாங்க. நாங்கள் போய் நல்லா எங்கள் வீட்டு வழியாக, அதாவது கோயிலேருந்து எங்கள் வீட்டு வழியாக பஜனை மடை வழியாக வந்து இப்படியே மறுபடியும் ஒரு ரவுண்ட் வந்து மறுபடியும் கோயிலுக்கே வந்துடுற மாதிரிக்கு அதுதான் வண்டிக்காளி வேஷம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டு வரைக்கும் அது வந்து ஒரு 3 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் கம்பம் பிடுங்கிடுவாங்க வந்து. அதோட நோன்பு முடிஞ்சுது. அடுத்த செவ்வாய்க்கிழமை மறுசாட்டு சாட்டுவாங்க. மறுசாட்டுக்கு வந்து இதே மாதிரி பொங்கல் வைப்பாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, எண்ணெய் காப்பெல்லாம் போட்டு சாமிக்கு வந்து குளிர்ச்சி பண்ணுறதுக்காக வந்து மறுசாட்டு வைப்பாங்க. அன்றைக்கி சாமி கும்பிடுவாங்க எல்லோரும் போயிட்டு. அப்புறம் எல்லாம் செவ்வாய் புதன் 2 நாள் நோன்பு பார்த்துட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ வியாழக்கிழமை இன்றைக்கி வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வீட்டுக்கு வந்துட்டு டெய்லர் கடைக்கு வந்து எங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா 2 நாள் கொஞ்சம் தூக்கம் கட்டதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனமாக ஒரு மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் வந்து இந்த குரூப் சேலை இது வந்து 20 சேலை எடுத்திருந்தாங்க தீர்த்தம் கொண்டு போகிறதுக்காக. அதில் தான் இந்த சேலை நான் தைச்சிட்ருக்கிறேன். இந்த ப்ளவுஸு கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள்.